அவன் வரும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய். இது சிம்பிளாக நமக்கு தெரியும். நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். செகண்ட் ஈஸி. அவன் வரும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ, நீ என்ன செய்து கொண்டிருந்த பொழுது, நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். இப்போ இந்த போது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இங்கே கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும். எப்படின்னா, அவன் வரும்போது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க, வென் ஹி கேம் அப்படின்ட்டு. நீ என்ன செய்து கொண்டிருந்த போது அப்படின்னு இருக்கா, எப்படி மாற்றுவீங்க? இங்கே பாருங்க, இங்கே போது, இந்த போதுக்கு முன்னாடி இருக்க டைலாக் என்ன, அவன் வரும்போது, அவன் வந்தான்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. வென் ஹி கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ என்ன செய்து கொண்டிருந்த போது, அப்போ இங்க இந்த போது எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வெண்ணாக மாறும். ஆல்ரெடி இங்க நமக்கு என்ன இருக்கு, வாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன். இப்ப பாருங்க, அன்பு எனது பெயர், என் பெயர் அன்பு, அன்பு எனது பெயர், இப்படி நான் சொல்றேன். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு, சார் ரெண்டு சென்டென்ஸுமே வேறு வேறு அர்த்தம் வேறுன்னு சொன்னோன்னா போடா வெண்ணன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்ட்டு. வார்த்தைகள் தான் வேறு இடத்துல இருக்குது, அர்த்தம் ஒன்று. இது புரிஞ்சுதில்ல? இதை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே வாங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான், நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான், அவன் வரும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த. ரெண்டுத்தையுமே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரெண்டும் ஒரே சென்டென்ஸ் தான். இது வந்துருச்சு. அவன் வரும்போது, இந்த போதுன்னு வந்துட்டாலே வென், பாஸ்டில் இருக்கிறதுனால இங்கேயும் பாஸ்ட் தான், வென் ஹீ கேம். அப்போது கொஸ்டினாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை செகண்ட் போடணும். இது இங்கே கொண்டு வந்துடுவோம், இது இங்கே கொண்டு போயிடுவோம். இப்போது மாற்றி படிங்க. வாட் வேர் யூ டூயிங் வென் ஹீ கேம், வாட் வேர் யூ டூயிங் வென் ஹீ கேம். நீ என்ன செய்து கொண்டிருந்த போது அவன் வந்தான், அவன் வந்தான். ரொம்ப சிம்பிள். அவன் வந்தான்னா ஹீ கேம், அவன் வந்தான்னா ஹீ கேம். இங்கே போது அப்படிங்கிற வார்த்தை இது கூட கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் இது கூட கனெக்ட் ஆகலை. இந்த போது அப்படிங்கிறது இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இன்னொரு கேள்வி வார்த்தை இருக்கிறது. நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். இது இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் இப்படி தான் கேட்க முடியும். இந்த வாட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை கூட வெண்ணை போட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலத்துக்கு முடியாது, சத்தியத்துக்கு முடியாது. அப்போது இங்கே நாம் என்ன ஸ்ட்ரக்சரில் படித்தோமோ அதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹீ கேமுங்களா அப்படி இங்கே வெண்ணை போட்டு விட்ருங்க. ஜூயிங், இந்த வெண்ணுங்கிறது இடையில சேர்க்கும் வார்த்தையாக என்ன வேணும், ஜாயின் ஆகிக்கும். கடைசியில் கேள்விக்குறி போட்டால் வேலை முடிஞ்சது. வாட் ஆர் யூ டூயிங் வென் ஹீ கேம்.